ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டயப்பர் ரிவ்யூ தான். டயப்பர் வாங்கும்போது நம்ம என்ன மெயினாக பார்ப்போம், நமக்கு லீக்கேஜ் இல்லாமல் இருக்கா, எவ்வளோ நேரம் அப்சர்ப்ஷன் இருக்குன்னு தான் நம்ம பார்ப்போம். அதை விட மெயின் ப்ராப்ளம் ஒன்று நான் ஃபேஸ் பண்ணேன் டயப்பர் வாங்கும்போது. அது என்னன்னு தான் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி என்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன்னு யோசிக்கிறீங்களா? நம்ம அப்சர்ப்ஷன் தாண்டி என்ன ப்ராப்ளம்னா சைஸ் தான். ஒவ்வொரு பிராண்டும் ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஸோ நம்ம பல்காக வாங்கி நம்ம மணியை வேஸ்ட் பண்ண வேணாம். எந்தெந்த பிராண்டில் எந்த மாதிரி சைஸில் வாங்கலாம், எந்த ப்ரைஸ் லோவாக இருக்கும், எது நல்லா லீக்கேஜ் தாங்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்ககிட்ட ஒவ்வொரு டயப்பராக காட்டி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா பேம்பர்ஸ் பார்த்திங்கன்னா லீக்கேஜ் கண்டிப்பாக தாங்கவே தாங்காது. 2 hours 3 hours கூட தாங்காது. ஸோ இது வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட்டு இதோட சைஸ் பார்த்திங்கன்னா எப்போவும் நம்ம வாங்குகிற சைஸை விட 2 சைஸ், அதாவது எஸ் வாங்கினா நம்ம எம் வாங்காமல் எல் சைஸில் வாங்கினா மட்டும்தான் இதோட பேம்பர்ஸ் டயப்பர் குழந்தைங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் தடம் ரொம்ப விழுகும். ஸோ இது வேஸ்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பேம்பர்ஸில் நியூ பேம்பர்ஸ் வேறு, நியூ பேம்பர்ஸ் வேறு. இது நல்ல அப்சர்ப்ஷன் தாங்கும். இது நல்ல லீக்கேஜே இல்லாமல் நல்ல பெஸ்ட்டான டயப்பர் தான். ஆனால் இதுலேயுமே பார்த்தோன்னா நம்ம சைஸ் நெக்ஸ்ட்டு சைஸ் தான் வாங்கணும். ஏன்னா இதுவுமே கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு சைஸ் வாங்கினா தான் இது கரெக்டாக இருக்கும். பேம்பர்ஸை விட நியூ பேம்பர்ஸ் ரேட் அதிகம், ஒரு 2 rupees அதிகம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா பேபி ஹக். இது இருக்கிறதுலே ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸ் தான். பல்காக வாங்கும்போது 7 rupees அந்த ரேஞ்சில் தான் வந்துச்சு. இது நல்ல லீக்கேஜ் தாங்கும். ஆனால் அது மாதிரி சைஸுமே ஃபிட்டாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ரீயாகவே இருக்கும். ஆனால் என்னென்னா ஹிப் சைஸ் ரொம்ப லூஸாக இருக்கனால குழந்தைங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்காமல் லீக்கேஜ் அந்த வழியாக நமக்கு யூரின்லாம் லீக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் இதை வாங்குறதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தோன்னா டெட்டி பார்த்திங்கன்னா பேபி ஹக்கை விட ரேட் ரொம்ப அதிகம். அந்த ரேட்டுக்கு ஒர்த்தபிளான்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக கிடையாது. இது ரொம்ப வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். லீக்கேஜ் சுத்தமாக தாங்காது. சைஸ் கரெக்டாக இருக்கும், ஆனால் லீக்கேஜ் கண்டிப்பாக தாங்கவே தாங்காது. ஸோ இதை வாங்கலாமான்னு கேட்டால் நான் கண்டிப்பாக இதை வேணான்னு தான் சொல்லுவேன். ரேட்டும் ரொம்ப ரொம்ப அதிகம் மற்ற டயப்பர்ஸை விட. நெக்ஸ்ட்டு ஒன் மேமி போக்கோ பேண்ட்ஸில் ஸ்டாண்டர்ட். இது சைஸ் கரெக்டாக இருக்கும். அப்சர்ப்ஷன் கேட்டிங்கன்னா நல்லாவே இருக்கும். நல்லா 1 night ஃபுல்லாகவே நல்லாவே தாங்கும். ரேட்டுமே ஒரு பீஸ் 10 rupees அந்த ரேஞ்சில் தான் வரும். இது நல்லாவே தாங்கும். இதை கண்டிப்பாக நம்ம வாங்கலாம். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா மேமி போக்கோ பேண்ட்ஸில் எக்ஸ்ட்ரா அப்சர்வ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இருக்கிறதுலே இதுதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். இது சிங்கிள் பீஸ் 11 rupees அந்த ரேஞ்சில் வரும். மேமி போக்கோ பேண்ட்ஸில் ஸ்டாண்டர்டை விட இது நல்லா சூப்பராக இருக்கும். இன்னும் குழந்தைங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருந்தாலும் நான் அந்த பேபி ஹக்கில் சொன்ன மாதிரி லீக்கேஜ் எதுவுமே இருக்காது. நல்லாவே தாங்கும், எந்த லீக்கேஜுமே இருக்காது. நல்லா நைட்டு ஃபுல்லாக யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் தடை விழுகாமல் இருக்கும். மெயினாக என்ன கேட்டால் இதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு டயப்பர் நான் சொல்லுவேன். ரேட்டும் ஒர்த்தபிள் தான். நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்தோன்னா ஹக்கீஸ் நல்ல லீக்கேஜ் தாங்கும், நைட்டு ஃபுல்லாகவே தாங்கும். ஆனால் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா இருக்கிறதுல இதுதான் பெரிய மைனஸ். நான் இதை தான் நான் பல்காக வாங்கி ஏமாந்துட்டேன். நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. இது நெக்ஸ்ட்டு சைஸ் வாங்கணும். இப்போ எஸ்னால் நம்ம எம் சைஸ் வாங்கினா தான் இது கரெக்டாக இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆன்லைனில் நான் இது ஒரு பீஸ் 6 rupees கணக்குக்கு தான் நான் வாங்கினேன். இருக்கிறதுலே இது ரொம்ப லோவஸ்ட்டு ப்ரைஸு. நெக்ஸ்ட்டு சைஸ் வாங்கினோன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். டெய்லி யூஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரைஸும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதுவும் நம்ம வாங்கலாம். இப்போ நான் சொன்னதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். எந்த பிராண்ட் வாங்கலாம், எது நமக்கு ப்ரைஸ் வைஸ் சைஸ் வைஸ் நமக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும், லீக்கேஜ் தாங்குங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.